இன்னும் ஒரு சிலருக்கு வாய் எப்பவுமே எனக்கு காஞ்சி போகுது, நான் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் என் வாய் காஞ்ச மிக்க இருக்கு, சாப்பிட்ட உணவு கூட என்னால மெல்ல முடியல, ரொம்ப ஹார்டா இருக்கு, எச்சே சுரக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எச்சி சுரக்கலன்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தண்ணி ரொம்ப கம்மியாகும் பொழுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிரிசிபிடேட் அந்த எச்சி சலைவா வர இடத்துல லாக் பண்ணிக்கும். சோ அதனால எச்சி குறையும். சோ அந்த டைம்ல நீராகாரம் நிறைய இடத்துக்கு போறீங்க. இன்னொரு விஷயம் எச்சி சுரக்கல அப்படின்னா, நம்ம உடம்பு அளவுக்கு அதிகமா வெந்து போயிருக்கு. ஏன்னா வயிறு ரொம்ப சூடா இருக்குன்னு பேசுற மொழிதான். சோ அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பழையது இந்த மாதிரி எடுக்கலாம், நீர்த்தன்மையான உணவுகள் எடுக்கலாம். உடனே வேணா காஞ்சி போயிடுச்சு அப்படின்னும் போது உடனே இன்ஸ்டன்டா எல்லாமே சொல்லுது, புளி எடுத்து வாயில வை, ஊறுகாய் எடுத்து வை, அப்படி இல்லைன்னா உப்பு ஒரு கல் வை, உடனே எச்சில் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த சுவை வச்ச உடனே எச்சில் சுரக்குது அப்படின்னா, உப்பு வாயில வச்ச உடனே நமக்கு என்ன கிட்னி ஆக்டிவேட் ஆகும், சிறுநீரகம் ஆக்டிவேட் ஆனோடனே சிறுநீரகம் நம்மளுடைய வயிறுக்கான தேவையான எனர்ஜி கொடுத்தோன்னே நம்ம வாயில எச்சி சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் அந்த புளியங்கா இல்ல ஊறுகாய் புளிப்பான விஷயம் வாயில வச்ச உடனே நம்மளுடைய கல்லீரல் போய் வயிறுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் வயிறு சூடாயிட்டு அவனை நான் ஹெல்ப் பண்ணேன், அது தன்னுடைய எனர்ஜி கொடுத்து வயிறு குளுமைப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எச்சி சுரக்க ஆரம்பிக்கும். அதனால அந்த சுவை மூலியமா அந்த உள்ளுறுப்புகள் அடுத்த உறுப்புக்கு ஹெல்ப் பண்ணி அந்த வயிற்றுக்கு ஹெல்ப் பண்ணி உடனே நம்ம வாயில எச்சி சுரக்க வைக்குது. எல்லாமே ஒண்ணு பிணைஞ்ச விஷயங்கள் தான். நம்ம சுவைகள் மூலியமாவே இந்த உறுப்புகள் எல்லாத்தையும் 100% கிளியர் பண்ணிக்கலாம்.